வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः சுமயாம தேவாः பத்ரம் பக்ஷ்யமாசிபிர்யஜத்ராः ஸ்திரைர்புங்கைஸ்சுஷ்டுவாம்னस्तनूभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு முருகப்பெருமான் கருணையினால் ஞான யோக படிக்கட்டில் பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் 86வது படிக்கட்டில் இன்னைக்கு காலெடுத்து வைக்கிறோம். முத்திகோபனிஷத்தில் மகாவிஷ்ணு அனுமனுக்கு செய்த உபதேசப்படி யாரோ ஒருத்தவன் இந்த உபனிஷத்தை ஒன்றை படி அல்லது 10 படி அல்லது 32 படி அல்லது 108 படின்னு 4 கேட்டகரியில் அதம அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரிங்கிற கேட்டகரி பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் நீ அந்த உபனிஷத்தை அறிகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் அறிவும் ஆற்றலும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக்கப்படும். இந்த அனுபூதி அடியன் கடந்து வந்ததுனால மகாவிஷ்ணு அனுமனுக்கு சொன்னது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். இப்போ நாம் இந்த 100% அறிவை வேதத்தினுடைய நிர்தேசம், வேதத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஞானயோகத்தினுடைய அடிப்படையான 3 விஷயங்கள், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய 3 முக்கியமான படிக்கட்டுப்படி சிரவணம் செய்தவர்கள், இந்த 108மே சிரவணம் செய்தவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான அடிப்படையான இந்த அறிவு ஆற்றல் அன்பு அமைதி ஆனந்தம் 33% நிச்சயமாக அவங்களுக்கு அளிக்கப்படுகிறது, பெறுகிறார்கள். எந்த அளவுக்கு அவங்க அறிஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்கள், ஏன்னா இது வெளியில் போய் பெறக்கூடிய விஷயம் இல்லை, வெளியில் போய் அடையக்கூடிய விஷயம் இல்லை. ஒன்றை நீ எந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டுருக்கேங்கிற விஷயந்தான். இப்போ நேற்றே சொன்னேன் இல்லையா, நேற்று சொன்னால் அது ஒரு லைட்டாக எடுத்துக்கிட்டீங்களா, அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க? மிக அரிய கருத்து நேற்று சொல்லியிருக்காரு. காலையில் பொழுது விடிஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்றைக்காவது எதுக்காக நகர்றோம், எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறோம், எதுக்காக அழுகுறோம், தவிக்கிறோம், கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம், துக்கத்தில் மூழ்கி போகிறோம், வாழ்க்கையை வெறுத்து போகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் கூட சிந்தித்தது உண்டானா? நீங்கள் எதுவுமே சிந்திக்காத விஷயத்தை தான் வேதம் சிந்திக்கிறது. நான் வேதம் நமக்கு கொடுத்த வரம், இறைவன் நம்ம மேலே வச்சிருக்கிற கருணை. வாழ்க்கை என்னான்னு தெரியாமல் ஒன்றையும் மறந்து என்னையும் மறந்து சதா மோகத்திலையும் மயக்கத்திலையுமே இருக்கிறியே, ஒரு நல்ல சத்குருவை பிடிச்சின்னா உனக்கு கண்ணை திறந்து விடுவாங்க, உனக்கு எல்லாம் புரிய வரும். அதுக்கப்புறம் நீ என்னையே தேடி வருவ.
அதுக்கப்புறம் என்னையே தேடி வரணும்னு எப்போ நீ எடுக்கிறையோ அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை சகலத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். யார் சொல்வா? எங்கேயாவது உண்டா இந்த மாதிரி பரம்பொருள் மனிதனோட பேசுகிறது? அப்படி இந்த கருத்துக்களெல்லாம் வெவ்வேறு சாஸ்திரங்களை பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ பரம்பொருள் யார், எப்படி இருப்பார், எங்கே இருப்பார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, ஏன் உலகத்தை படைத்தார், உங்களுக்கு 1000 கேள்விக்கும் உபநிஷத்தில் பதில் இருக்கு. அது அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ சாதாரணமான மனிதர்கள் அதை அறிய முடியாது. அது ஒரு வேடிக்கை வினோதத்தை செய்து தன்னை மறைத்து பல திருவிளையாடல்களை செய்து தன்னையே அந்த முக்தனுக்கு, அந்த முமோக்ஷுவுக்கு கொடுத்து அருள்பாலிக்கிறது. அனுகிரகம் முதல்ல திரோபவம் பண்ணுது, அப்புறம் அனுகிரகம் பண்ணுது. திரோபவம் பண்ணும்போது இப்போ ஒரு வயசு குழந்தை கீழே உட்காந்து இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 1 வயசு குழந்தை அது உட்காரவே தள்ளி மாதிரி உட்காருது. அதோட 2-3 விளையாட்டு சாமான்களை அம்மா போட்டிருக்காங்க, அது விளையாடிட்டுருக்கு. அப்பா வெளியிலேருந்து வராங்க, முகத்தை கழுவிட்டு ஒரு துண்டை எடுத்துன்னு வராங்க. சும்மானாலும் அது கூட விளையாடுறது. அந்த துண்டை அந்த குழந்தையினுடைய தலை மேலே போட்டு மூடினாங்கன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும், இப்படி ஆடும், அதை இழுக்கும், அந்த துண்டை பிடிச்சி இழுக்கும். கொஞ்சம் சிலது பயப்படும், சிலது சிரிக்கும், பல கேட்டகரி இருக்குல்ல. அது மாதிரி முதல்ல மூடிட்டு அப்புறம் அதை எடுத்து வேடிக்கை காட்டுவார். கட்ட மாட்டார். குழந்தைய பயமுறுத்தணும்னா, குழந்தைய அழ வைக்கணும்னா இல்லை, குழந்தையோட திருவிளையாடல், குழந்தையோட விளையாடுறது. அது பல விளையாட்டு இருக்குது. அதில் இது ஒரு அந்த செகண்டில் அவங்களுக்கு அந்த குழந்தை தனியாக விளையாடிட்டுருக்கு, அதோட நம்ம கொஞ்சம் விளையாடலாம். இறைவன் 2 பொம்மையை செய்தான் தான் விளையாட, அந்த காலத்து பாட்டு, வேதாந்த பாட்டு. சின்ன வயசில் 3 வயசு 4 வயசில் போன பாட்டு. இந்த அந்த பொம்மைகள் 2 சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தான் விளையாட, அது 2 சேர்ந்து ஒரு பொம்மையை செஞ்சிச்சுங்கிற மாதிரி வேதாந்தத்துடைய சாரம் அதான். அதுபோல் இந்த இறைவன் தன்னை உபநிஷத்துக்குள்ளே மறைத்து, ஜீவராசிகளையும் மறைத்து, ஜகத்தையும் மறைத்து, அதுக்கப்புறம் மந்திரங்கள் மூலியமாக ரொம்ப பிரமாணத்தோட அதிகாரத்தோட நீ பிரம்மம் தத்துவமசிங்கிற உபதேசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை வச்சு ஸ்ட்ராங்காக உபதேசிக்கிறார். எத்தனை அதிசயம்! எது சரி எது தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா கடைசியாக இந்த 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணினதுக்கப்புறம் அடியேன்னு சொல்கிறேன். இவ்வளோ உபநிஷத்தை தமிழ் பண்ணதுக்கு அப்புறமா அடியேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். சுவாமி கடைசி வார்த்தையை திருவிளையாடலுங்கிற வார்த்தை தான் வந்து நிற்குது. சுவாமி அவருடைய விளையாட்டு தான் இந்த ஜீவனும் ஜகத்தும் சகலமும். அப்போ நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது ஒரு விளையாட்டாக, இந்த கேமில் நம்ம ஜெயிக்கணுங்கிற புத்தி தான் வருமே தவிர, இதில் உட்காந்து அழுவணும், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பொருள் இல்லை, போகம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, அப்படிலாம் சொல்லி என்னது உட்காந்து அழுவுறது அர்த்தமற்றது. இவங்கெல்லாம் உனக்கு என்ன செய்ய போகிறாங்க? அதை தான் யாஞவல்லிக்கர் சொல்கிறார், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் நகர்வதும் அசைவதும் பயிற்சியும் முயற்சியும் தனது விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளவே. இதுதான் சத்தியம். நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். நான் என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், வளர்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இன்றைக்கி வந்தவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிச்சுட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி எல்லாம் சண்டை போடுறீங்களா இல்லையா? போட்டுக்கிட்டு கிடக்குறீங்களா இல்லையா? எதிர்பார்ப்புகள் எண்ணுது எது ஒன்றுது? அறிவீனம் தான் ஒன்றுது, அறியாமல் இருக்கிறதான் ஒன்றுது. பொய்யெல்லாம் நம்புகிறேன், மெய்யை நம்ப மாட்டேங்கிற என்ன அர்த்தம் இருக்குது? எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். கேன்சர் மாதிரி, அது பிளட் கேன்சர் மாதிரி எதிர்பார்ப்பு. எது வேணால் வாயை விட்டு கேளாம், வாயில் கொல்கட்டையாக வச்சுருக்க. ஒருத்தவங்க நம்ம மீது அன்பு செய்யணும், பிரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தோணுச்சுன்னா அன்பு செய்வாங்க, பிரியம் செய்வாங்க. இல்லையா நீ அன்பு வர மாதிரியும் பிரியம் செய்கிற மாதிரியும் உன்னுடைய செயல்பாடுகளும்
நடவடிக்கைகளும் இருக்கணும். அன்பு வந்து வாங்குகிற பொருள் எல்லாம் அன்பு கொடுக்குற பொருளுங்கிற அறிவு கூட இல்லை. இதெல்லாம் நேர் ஆப்போசிட்டாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். யாரும் சொல்லித்தரதில்லை. யாரையும் எதிர்பார்க்காதப்பா, யாரையும் நம்பாதப்பானா, நம்பாதனா நீ உன் வேலையை நீ செய்ப்பா, அவன் செஞ்சு கொடுப்பான், நீ ஏன் நம்புற? அப்படி அர்த்தம். யாரையுமே நம்பாத நாஸ்திகனாயிருன்னு சொல்ல வரல. நீ யாரையும் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காத. கேட்டுப்பாரு, கொடுத்தா கொடுக்கலையா நீ அதை கிரியேட் பண்ணணும். ரொம்ப நுட்பமாக இது பேச வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இது பண்ணால் கூட நாசிகமாக போயிடும். என்ன விஷயம்னு கேட்டால், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, தன்னுடைய சுருவ விருப்பத்துக்காக தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற. அதுதான் சத்தியம். இதை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன், யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன். இறைவன் ஒருத்தவனை தவிர நீ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. சரி, அவ்வளோ மொட்டையாக எங்களை நடுக்காட்டில் விட்டுட்டா என்ன அர்த்தம் செய்ய அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அம்மா அப்பா இருக்காங்க, குரு இருக்காங்க, தெய்வம் இருக்கிறது. இருக்காங்களா இல்லையா? தெய்வம் இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. விட்டுடுமா உன்னை காட்டில் விடலை. காட்டில் தான் விட்டுருக்கு, ஆனால் ஒரு பாதுகாப்போடு தான் அது வச்சிருக்கு. நீ தான் எல்லாரையும் டிபெண்ட் பண்ணுற. உன்னை யார் எல்லாரையும் டிபெண்ட் பண்ண சொல்கிறா? இறைவன் ஒருத்தன் தான் நிரந்தரமானவன். அவன் தான் தன்னுடைய பிரதிமாவாக 3 பேரை உன்னுடைய ஜீவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக அனுப்பி வைக்கிறான். நீ அவங்கள கூட டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன கேட்டான். இறைவன் ஒருவனை தவிர. ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வருத்தப்படுவேன். இப்போ 90 வயசா எங்கள் அப்பா போகக்கூடாது, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவனை என்ன அர்த்தம்? அது எத்தனை வருஷம் இருப்பார்? சரி, எத்தனை வருஷம் அவனுக்கு? ஒரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுமான்னு கடவுளுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்க. சரி, 10 வருஷம் எக்ஸ்டெண்ட். 100 வயசு ஆகாதா? 100 வயசு எங்கள் அப்பா எனக்கு வேணும், 100 வயசு 110 வயசு ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவியா? என்ன அப்படி இருக்கு? எல்லாம் அறியாமை தானே. எல்லாம் வரவன். உயிருக்கு மரணம் இல்லை, உயிருக்கு அழிவு இல்லை. நீ உயிர், நீ எப்படி இருக்க? அதுதான் பூதாத்மான்னு சொல்லுது. மைத்ராயணி உபநிஷத்துன்னு சொல்கிறோமே, இந்த சித்த பூதாத்மான்னு சொல்லுது, வார்த்தையை பயன்படுத்துது. ஏன் அவ்வளோ கேட்குறான்? இந்த பாலக்கிளியங்கிற ரிஷி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இந்த பரம்பொருளை பற்றி நிறையா சொல்கிறார் இந்த குரு. யார் குரு? யாஞ்சவல்லிக்கரா இந்த மைத்ராயணியில் விப்பலாதான் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தர்வா இல்லையா? அங்கீரசம் அத்தர்வாவும் போகிறாங்கல்ல முதல்ல கேட்குறதுக்கு. பிரம்மா பதில் சொல்லுவார். பார்த்து சொல்லுங்கள், யார் குரு பார்த்தே சொல்லுங்கள். எழுதிருக்கீங்கல்ல, அதை பாருங்கள். 10 செகண்ட் தரேன். யார் குரு யார் சிஷ்யன் இன்னைக்கு தெரியாமல் 2ல் 1 பார்க்காம விட. யாருமே எழுதலை, அவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க. லட்சணம். உங்களெல்லாம் வேறு மாதிரி கிளாஸ் நடத்தணும். எல்கேஜி மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு வா, எழுதிட்டு வா, எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் தெரியவிடும். சரி, விடுங்க. அங்கீரஸோடைய பையன் வந்து அத்தர்வா கரெக்டு. அதில் வந்து பாலக்கிளியாவுக்கு யாரோ இன்னொருத்தர் உபதேசம் பண்ணியிருப்பாரு, ஷாக்காயன் வந்து கரெக்டு. ஷாக்காயன்ட்டு தானே அவன் பதில் சொல்கிறான். ஷாக்காயனா? சரி, ஞாபகத்தில் வச்சுங்க. அம்மா அதெல்லாம் பேரெலாம் வந்து நடைமுறையில் இல்லாத பேராக இருக்கும். நம்ம தான் பேப்பரு பென்சிலெலாம் பேர் வைக்கிறான். மரம் கிளை மட்டை அப்படிலாம் பேர் வைக்கிறான். கேட்டால் நேச்சுரல் ரசிக்கிறார் அவர். கடவுள் பேர் இவ்வளோ பேர் இருக்குது. யார் பேரை வைக்கிறியோ அதுவாக இருக்கும். அது புரியும். இப்போ ஜென்ரல் சயின்ஸ் இது. நீ எதை நினைக்கிறியோ அதுவாக ஆகிற. நீ மட்டை மரம் அப்படின்னு பேர் வச்சின்னா அது மட்டையாக தான் இருக்கும், கட்டையாக இருக்கும், இல்லை குட்டையாக இருக்கும்.
இவ்வளோ சாமி பேர் இருக்குது, இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? இது ஒன்று உடையில பூந்துக்கிட்டு சாமி பேரே வைக்கக்கூடாது. இல்லை அசுரர்கள், அசுரர்கள் வேறு என்ன? அது மாதிரி தான் அது விளங்கும். ஏ மட்டை அப்படி தான் கூப்பிடுவாங்க. மட்டை, ஏ கட்டை, ஏ குட்டை அப்படின்னு கூப்பிடுவாங்க. தேவையா இது? சரிடுவா. அங்கே கேட்குறாரு, அங்கே பிரம்மத்தினுடைய சுத்தமானது, நித்தியமானது, பிரம்மாண்டமானது, ஒன்றானது அப்படின்னு நிறைய விசேஷத்தை சொல்லும்போது, அப்போ ஏன் இந்த மனுஷன் இப்படி பாடாப்படுறான், இவ்வளோ அவசப்படுறான், இவ்வளோ துக்கப்படுறான், எப்போ பார்த்தாலும் இதுவாக பண்ணால்? இது 3 உடம்பு உடையதுப்பா, பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது, பூதாத்மான்னு பேர். இந்த பூதாத்மா சித்தை தான் பூதாத்மான்னு வேதம் என்னது சொல்லுது. சித்துங்கிறதுக்கு பதிலாக பூதாத்மாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. பூத உடல்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, பூத உடல், பஞ்சபூத உடல். அங்கே அது பூதாத்மா பிம்பம்தான், சித்து பிம்பம் தானே. அதனால் இந்த வேலைகள் நான் இந்த உலகத்தில் செஞ்ச கர்மாவுக்கு அது சுகத்தையோ, சுகிருதம்னா சுகத்தையும், துஷ்கிருத்தம்னா துக்கத்தையும் அதை அனுபவிக்கணும். அதுக்காக இந்த சரீரம் எடுக்குது, அதில் அல்லல்படுது, எல்லாம் அவஸ்தைப்படுது, திரும்ப திரும்ப பிறக்குது, லோகம் மாறுது, உடம்பு மாறுது, அப்பா அம்மா மாறுறாங்க, எல்லாம் மாறும். ஆனால் இது அல்ல பரம்பொருள். இது அந்த சித்துங்கிறது தான் என்னவா இருக்கு? பூதாத்மாவாக இருக்குது. அதுதான் எல்லாம் அவசியப்படுது, கர்த்தா போக்தாலாம் அதுதான். ஆனால் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது இதை வச்சு செயல்படுத்துது, அது ஆதார பொருளாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நடக்கிறோம், ஓடுறோம், ஓய்வு இல்லாமல் ஓடுறோன்னா எதை தேடி ஓடுறோன்னே தெரியாமலே தேடுறோம். இது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய அபத்தம் இது. எங்கேப்பா போகிறேன்னா வேலைக்கு போகிறேன்னா, வேலைக்கு போனால் சம்பளம் வரும், சம்பளம் வாங்கினா பணம் வரும், பணம் வாங்கினா பொருள் வாங்கலாம், பொருள் வாங்கினா பொருள் வாங்கி என்ன பண்ண போகிற? ஒரு வாரம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு 90 days சொன்னான் அப்போல்லாம். இப்போல்லாம் எல்லாமே எல்லாம் ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, வேஸ்ட்டாக போகுது. அப்போ என்னதுன்னா ஒரு வாரத்தில் எல்லாம் மாறி போயிடுது, நிறம் மாறி போயிடுது, கலர் போயிடுது. தர்பூசணியில் இன்ஜெக்ஷன் போட்டு தோப்புலேயே போயிடுறானோ. இப்போ விவசாயிகள் அவங்க செஞ்ச உழைப்பு எல்லாம் வீணாக போதா? அவங்க மேலே உள்ள நல்ல அபிப்பிராயம் அவங்களே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கண்ணாபின்னு பேசுகிறாங்க, கண்ணப்படி சொல்கிறாங்க. அது கெமிக்கலை சாப்பிட முடியும். இப்போ இந்த வருஷம் தர்பூசணி சாப்பிட்ற புத்தியை இந்த மாம்பழத்தில் ஏதோ ஒரு இதை போட்டு நம்ம கல்லை போட்டேன்னானுங்கன்னா அது மாம்பழத்து மேலே இது போச்சு. இப்போ இந்த விவசாயிகளுடைய அந்த அடி வயிற்றில் கை வச்சுட்டானு. யார் இந்த புத்தியை கொடுக்குறா? யார் இந்த மாதிரிலாம் சிந்திக்க சொல்கிறா? அப்படி என்ன கலரில் வசீகரம் இருக்குது? எல்லாம் குறுக்கு புத்தி போட்டோம். இப்போ என்ன தேடுறேன்னு தெரியாமலே வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மனுஷன் அறிவு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் சுகத்தை தான் தேடுறேன், அது தெரியல உனக்கு. சுகத்தை தான் தேடுறேன். எங்கே தேடுற? சுகத்தை தேடுற, சுகத்தை நிரந்தரமாக வேணும்னு தேடுற. நிரந்தரமாக வேணுங்கிற, மத்தியானம் வேணும், நைட்டு வேணும், காலையில் வேணும், மத்தியானம் வேணும், நைட்டு வேணும்னு என்ன பண்ணுற? வருஷம் ஃபுல்லாக வேணும். 24/7 அப்படி 365ன்னு போடுற. ரெண்டாவது என்னது? நிரந்தரமாக தேடுற. நிரந்தரமாக சுகத்திலேயே இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுவும் தெரியல. மூன்றாவது எங்கே தேடணும்னு தெரியல. நீ ஜகத்தில் தேடுற, ஜகத்து பொய்யில் அது கிடைக்காது. அதனால் நீ தேடிக்கிட்டே கிடக்கிற. தேடி உனக்கு 90 வயசாகிடுச்சு, இன்னும் பிடிக்கல. இல்லைன்னா நான் ரத்த வேர்வை சிந்தினேன், அதை பிடிக்கிறதுக்கு, அதை அடையிறதுக்கு இங்கே போனேன், அங்கே போனேன், எங்கெங்கே போகிறியா, எதுக்காக போகிறேன்னு நான் இந்த கேள்வியை முன்னாடியே அடியேன்னு கேட்டிருக்கேன். எதை தேடுறேன்னு கேட்டிருக்கேன். எதுக்கு தேடுற, இத்தனை இடத்துக்கு எதுக்கு போகிறேன்னு கேட்குறேன். முக்தர்கள், ஞானிகள், யோகிகள் போகிறது அது கேட்டகரி வேறு. ஜீவராசிகள் எதை தேடி எங்கெல்லாம் அலையிறியே, எதை தேடுற? மூணாவது கேள்விக்கும் பதில் இல்லை. எங்கே தேடணுங்கிறது பொய்யில் தேடுற. பொய்யில் போய் மெய் எப்படிப்பா கிடைக்கும்? பொய்யில் போய் மெய் எப்படி கிடைக்கும்? மூணாவது. சரி, சாதனம்
அது எதை வச்சு தேடணும்? வேதம், குரு இருக்காங்களா? இல்லை. அப்புறம் சாத்தியம், ஞானத்தை பெரியா? சரி, மூணாவது எதை தேடணும்? எதை தேடணும்? ஆனந்தத்தை தேடணும். எங்கே தேடணும்? மூணாவது கேள்விக்கு உள்ள தேடணுங்கிற புத்தி இருக்கா? அப்போ உள்ள தேடாமல் நிரந்தரமான ஆனந்தம் வெளியில் கிடைக்காதுங்கிறது தான் தீர்ப்பு. நீ எத்தனை கோடி ஜென்மம் ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் மீண்டும் பிறப்பதில்லை, மீண்டும் வருவதில்லை, ஏதோ ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? அப்போ இல்லை நான் ஒரு மாதம் அழுதானா எங்கள் அப்பா வந்துடுவார், எங்கள் தாத்தா வந்துடுவார் சொல்ல முடியுமா? அது ஞானமா? அறிவா? அது மாதிரி பொய்யில் போய் எனக்கு இன்பம் கிடைக்கும், நிரந்தரமாக கிடைக்கும், நிச்சயமாக நான் அடைஞ்சிருவேன். நீ தேடுற பேர், புகழ், பொருள் எல்லாமே என்னது? போயிடும். கண்ணுக்கு நேராக போகுதா இல்லையா? அப்படியே விட்டுட்டு போகணும். நீ எங்கே இருந்தியோ அந்த செகண்ட் அப்படியே விட்டுட்டு போகணும். பாடிக்கிட்டே இருக்கான், டொப்புன்னு விழுவுறான். ஆடிக்கிட்டே இருக்கான், டொப்புன்னு விழுவுறான். நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான், டொப்புன்னு விழுவுறான். ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறான், டொப்புன்னு விழுவுறான். எந்த செகண்ட் வேணாலும் இப்போ வேணால் வாழ்நாள் ஃபுல்லாக இது பெரிய இதை விட ஒரு பெரிய ஞானம் எதுவுமே இல்லைங்க. ஏங்க நீங்கள் 70 வருஷம் நீ எதை தேடுறனே தேடாமல் நீ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா என்ன என் வாழ்க்கை நடத்துகிற நீ? பொய்யை தானே. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக பொய் பின்னாடியே போகிற. பொய் தான் டார்கெட் வச்சுருக்க, பொய்யில் தான் நீ பொய்யை பிடிக்க போகிற. அப்போ எதிர்பார்ப்பும் தவறு, வெளியில் நீ செய்யக்கூடிய முயற்சிகளும் தவறு, ஆனந்தம் நிரந்தரமாக கிடைக்கணும்னு கேட்குறதும் தவறு, அதை பிடிக்க முடியாததும் இதெல்லாம் தவறா சரியா? அப்போ தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? இது மாதிரி எங்களுக்கு யாருமே சொல்லப்போ நேராக உட்காருங்க. எப்படி உட்காந்துக்கணும்? பொண்ணு பார்க்க வந்த லேடிஸு பட்டுப்புடவையெல்லாம் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது. இப்படி காலை இப்படி போட்டு ஒரு மாதிரி உட்காருவாங்க மார்க்கமாக. அது மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுறது? எல்லாம் போண்டா தான் காரணம். கயிறை போட்டு கட்டி தொங்க விட வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் டைவர்ஷன். அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட சிந்திக்கவே இல்லையா தம்பி? சிந்திக்கவே இல்லை. என்ன பண்ணுறது இப்போ? சரி போ. ஜென்மா விட்டுட்டியா? வேஸ்ட் பண்ணிட்டியா? பிடிச்சிட்டியா வாழ்க்கைய? சரி, இனிமேல் வேஸ்ட் பண்ணாத. ஒரு 12 இயர்ஸ் ஒரே விஷயத்தில் நில்லு. இதுதான் உபதேசம். இது 70 வயசு 90 வயசு உள்ளவனு கேட்டு பாருங்களேன். எங்கே போகிறேன்னு கேளுங்களேன். யாரையாவது எங்கே போகிறான்ல, எங்கே போகிறேன்னு கேளுங்களேன். ஹோட்டலுக்கு போகிறோம்மா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம இன்னுமே ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இல்லை கடைக்கு போகிறோம்மா. வந்த வேலையை செஞ்சிட்டியா? வந்த வேலையை அது என்னது வந்த வேலை? என்ன புதுசாக இருக்குது? எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கேன்னா ஆமாம், எல்லாமே மெய்ப்பொருள். சொல்கிறதெல்லாம் சத்தியம். ஆனால் கேட்குறவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ தெரியுதா? வெளியில் நீ செயல்படக்கூடிய எல்லா செயலும் வேஸ்ட்டு தான். ரெண்டாவது, நீ வெளியில் தேடுற அலையிறது எல்லாம் வேஸ்ட்டு தான். ஆனந்தத்தை நிரந்தரமாக வெளியில் தேடுறதும் வேஸ்ட்டு தான். எங்கே தேடணும்னு தெரியாமல் தேடுறதும் வேஸ்ட்டு தான். எப்படி தேடணும்னு தெரியாமல் தேடுறதும் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் இந்த உபநிஷத்து. அது எப்படி மறைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ தொலைவில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த உபநிஷத்துக்கும் எவ்வளவு உச்சியில் இருக்குது பாருங்கள். நீங்கள் தேன் அடைய மலை தேன் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சுவை அதிகம், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதில் பலமும் அதிகம், அந்த ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் யாரை தொட முடியாத இடத்துல இருக்கும். அது மாதிரி இந்த உபநிஷத்துங்கிற வார்த்தை அது பாக்கி அப்புறம் 108ம் வேதத்தினுடைய சிகரமாக இருக்குது. இது வரைக்கும் தெரியாதவங்க அந்த 108 உபநிஷத்தையும் கேளுங்க. புதுசாக கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன்.
எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. எது சரி எது தப்புன்னு தெரியாமல் இந்த ஒரு கேள்விக்கு பதில் இந்த ஒரு கேள்வியே போதுங்க ஞானம் வரத்துக்கு. இந்த ஒரு கேள்வி போதும். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நீ ஓடுறியே, என்னத்தை பிடிச்ச, எதை தேடுற, இது மாதிரி ஒரு ஆச்சரியம் உண்டா? இது நான் பகுத்தறிவுங்கிறான், எனக்கு நான் பெரிய பெரிய நான் அதுங்கிறான் இதுங்கிறான் சயின்டிஸ்ட்டுங்கிறான். என்னத்தை கண்டுபிடிக்கிறான்? மெட்டீரியலை தான் கண்டுபிடிக்கிறான். என்ன மெட்டீரியல்னால், இங்கேருந்து அங்கே நான் போகிறேன் 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போகிறேன், கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கேங்கிறான். அதுக்கு ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறேங்கிறான். எதுக்கு? ஏதோ விரைவாக தான் போக முடியுதே தவிர மெய்ப்பொருளை பிடிக்க முடியலையே. ஸோ மெய்ப்பொருளை பிடிக்கணும்னா இந்தியாவில் பிறக்கணும், மெய்ஞானத்தை தெரிஞ்சவங்களோட சேரணும், சத்சங்கத்தில் இருக்கணும். இந்த அடிப்படை அறிவை விட்டு விட்டு வாழ்நாள் ஃபுல்லாக தேடிகிட்டே இருக்க வேண்டியதான். என்ன தேடுறதுன்னு தெரியாமல், எங்கே தேடுறதுன்னு தெரியாமல், எப்படி தேடணும்னு தெரியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக்கிக்கிட்டு, அர்த்தம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு, பஞ்சமாக பாதகம் பண்ணிவிட்டு, எங்கே பார்த்தாலும் அக்கிரமமாக எல்லாம் முறையேட்டு நடத்திக்கிட்டு, இதை பற்றி யாருக்கு கவலை இருக்குது? இதை பற்றி யாருக்கு கவலை இருக்கு? புதுசாக பிறக்கிற குழந்தைங்கள்லேருந்து கோடி கோடியாக போயாச்சு, கோடி கோடியாக வரப்போகுது. எழுதி வச்சுருக்காங்களே, எதுக்காக எழுதி வச்சுருக்காங்க? எதுவாக டிஸ்கவரி, இன்வென்ஷன், அது இதெல்லாம் இதுதான்ப்பா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். மெய் அறிவு தான் ஞானம். உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் பண்ண, இருக்கிறத இருக்கிறபடி எடுத்து சொல்லுது. இது ஏதாவது சித்தியை காமிக்குதா? ஏதாவது படம் காமிக்குதா? இல்லாததை இருக்கிறதா சொல்லுதா? அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஏன் பிறந்தோன்னு கேட்க வேண்டாமா? அப்படி ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் ஒவ்வொரு கதவை திறக்கிறது, இந்த வாழ்க்கையை அர்த்தமுடைய ஆக்கிறது, நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஞானம். 12 ஆண்டுகள் ஒரு சத்குருவை பிடிச்சி குரு சேவா செய்து, சத்காரியங்கள் ஈடுபட்டு, தான தர்மங்கள் செய்து, தீர்த்த யாத்திரை எல்லாமே அப்படியே சைட் பை சைடு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் எத்தனையோ கோடி ஜென்மா வீணாக போச்சு. இந்த ஜென்மாவில் வென்று எடுத்து போகிறதுக்கு முன்னாடி நீ கேட்குறதையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு, இகத்தை கேட்டாலும் அதையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு, பரத்தை கேட்டாலும், வாழும் போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும். முருகப்பெருமான் கான்செப்டே இகத்தையும் வெல்லணும், பரத்தையும் வெல்லணும். இதை திறந்துட்டு அங்கே போன அவர் சொல்லலை. அவரே ஏற்கனவே கிருகசனாக தான் இருக்கார். இகத்தையும் வெல்ல, பரத்தையும் வெல்லுங்கிறார். எப்படியான அறிவு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா? அதான் அறிவு இருந்தால் இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாம். அறிவு இல்லைன்னா எல்லா இடத்துலையும் தோல்வி தான். அறிவை பெறுவதற்கு ஒன்றில் நிற்க வேண்டும். அந்த ஒன்று எது? உன்னுடைய டேலண்ட்டு தான் அது. சரி, இப்போ எல்லாம் தேடுற ஆத்மனசு காமாய சர்வம் பிரியம் பவதி சொல்லியாச்சு. தேடுற குரு வந்து சொல்லிட்டாங்க, பா வெளியில் தேட முடியாதுப்பா, வெளியில் ஒன்றும் கிடையாது, உள்ளே தான் தேடணும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா அதை? சரி ஒத்துக்கிறீங்க. அது நிரந்தரமாக நீ தேடுறிய, அது அங்கே கிடைக்குமா? ஆமாம் கிடைக்கும். அப்போ யாரை தேடுற? உள்ளே தேடுற. உள்ளன்னா யார் உள்ள? யார் உள்ள? யார் உள்ளப்பா? உங்களுக்குள்ளே ஒன்றைதாயா தேடுற. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒன்றைதாயா தேடின்னு இருக்க பைத்தியம் மாதிரி. ஒன்றைத்தான் தேடுகிறாய், உன்னைத்தான் தேடுகிறாய். எப்படி இருக்குது இது கேட்குறதுக்கு? இது ஒன்று போதும். ரொம்ப பிரபாவிச்சு என்னுடைய நாடி நரம்பலையான உழுக்கின ஒரு கேள்வி இந்த கேள்வி. இந்த சத்துச்சித்த ஆனந்தத்துக்கு முதல் உபதேசம் சுவாமி பண்ணாங்க, ஸ்டாங்கான. அது மாதிரி ஒரு உபதேசம் இது, ஸ்டாங்கான உபதேசம். சத்தியச்சித்த ஆனந்தம் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தும் போது சத்தியச்சித்த ஆனந்தத்துக்கு தான் டே 1 பேசியிருக்கேன், ரெக்கார்ட் ஆகிருக்கு. 100 ஆடியோக்கு மேலே இதை பேசியிருக்கேன். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள். முதல்ல ஒரு இன்ட்ரோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான். சத்துனா அன்பு எப்போதும் இருக்கும், சித்தனா அறிவு, அது உணர்வாக இருக்கும், அறிவாக இருக்கும்,
ஆனந்தம்னா ரெண்டும் சேர்ந்து ஆனந்தம்னு அறிமுகப்படுத்தி அதுலேருந்து எல்லா மொத்த சாஸ்திரத்தையும் புரிய வச்சாங்க. ஒன்றே அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலான்னு சொல்கிறாங்களே, அது சத்தியமான வார்த்தை. சத்தியமான வார்த்தை. ஒன்று அறிஞ்சால் நீங்கள் கேட்பீங்க, ஒன்று அறிஞ்சால் எப்படி எல்லாத்தையும் அறியலான்னு. எல்லாருக்கும் லாஜிக் உள்ள புத்தி உள்ள கேட்கும். கோல்டு 916 குவாலிட்டியில் ஒரு கோல்டு பிஸ்கட்டு உங்ககிட்ட கொடுத்து அதில் நீ ஆபரணம் பண்ணினா அதுதானே அது இல்லாமல் வரும். நீ ஆபரணத்தில் வேணால் நாமமும் ரூபமும் பலவிதமாக இருக்கும். களிமண்ணிலேருந்து பானை, தட்டு, டம்ளரு எல்லாம் வரும். களிமண் உனக்கு தெரியும்ல, உங்கள் வீட்டில் கொல்லையில் எடுத்த களிமண். நாங்கள்லாம் கொல்லையில் வாக்க ஓடும். அதில் கொஞ்சம் இந்த களிமண்ணை எடுத்து பானை, சட்டி பானை எல்லாம் பொம்மை கிம்மெல்லாம் பண்ணி குதிரையெல்லாம் பண்ணி காய வச்சு அதை எடுத்துன்னு போடுவோம். அப்புறம் நாங்கள் சுடுவோம். அதை நெருப்பில் சுட்டு செங்கல் மாதிரி அது பாதி வெந்து பாதி வேகாமல் உடஞ்சி கருப்பாகி காமெடிலாம் இருக்குது. அந்த ஒன்றே அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம்ங்கிற சத்தியம் அது. அதனால் உன்னைத்தான் நீ தேடுற. உன்னை தேடுறதுக்கு ஏன் அலையிற? வேலையை செய்ய, கர்மயோகத்தை பண்ணு. 8 மணி நேரம் கர்மயோகத்தை பண்ணு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னு சிந்தனை ஓடு. உனக்கு என்ன வேணும்? ஆனந்தம் தானே. ஆனந்தம் அடையிறதுக்கு பொருள் தேவையில்லை. ஆனந்தம் அடையிறதுக்கு புற பொருள் தேவையில்லை. அகப்பொருள் வஸ்து சிவப்பரம் பொருள் உள்ளே இருக்குது. அதுதான் நீ. இந்த சச்சிதானந்தத்துக்கு 2வது அர்த்தம் கொடுத்தாரு பாருங்கள், நடுவில் கொடுத்தாரு. அது ஆரம்பத்தில் சச்சிதானந்தத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாரு. சக்தி இருப்பது, எப்போதும் இருப்பது, எக்காலத்தும் இருப்பது, அழியாமல் இருப்பது, அன்பாய் இருப்பது, சிவமாய் இருப்பது, சித்து அறிவாய் இருப்பது, உணர்வாய் இருப்பது, சைத்தன்யமாய் இருப்பது. வேலை செய்யும், அனுபவிக்கும். கர்த்தா போக்தா வேலையை செய்யும், அனுபவிக்கும். அன்பும் அறிவும் சேர்ந்து ஆனந்தம் 3வது அந்த வார்த்தையிலேயே ஆனந்தம் வந்துடுச்சு. இப்போ சமீபத்தில் நடுவில் உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா? நான் இருக்கணும், வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக வாழணும். அது இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய உபதேசம் அது. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? சிந்திச்சு கண்டுபிடிக்க முடியுமா? நீ கண்டுபிடிச்சிங்கன்னா நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. யாருக்கிட்டையும் எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க, செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ நீ ஆனந்தத்தை தேடுற, புறத்தில் தேடுறதுனால ஏகப்பட்ட வேலைகளை கர்மாவை அது என்ன பண்ணி விட்டுச்சு? இதான் ஞானம் இழுத்து விட்டுச்சு. வருசலாக இதுக்கப்புறம் இதை படிக்கட்டு ஏறி போடணும்ல. இப்போ எப்படி ஞான யோகத்தை நீ பூர்ணம் அடைகிறதுக்கு 108 படிக்கட்டு ஏறணும், 108 உபநிஷத்தை கற்கணும்னு நினச்சியோ, அதே போல் இந்த மெட்டீரியலை நீ பிடிக்கிறதுக்கு படிக்கட்டு வச்சு 1 by 1 என்ன பண்ணுது? வருஷலாம் கோத்து விடுதா இல்லையா? ஏன் பரோபகாரத்தை அமைதியாக பண்ண முடியாதா? ஆனந்தமாக பண்ண முடியாதா? சங்கல்பத்தினால் பண்ண முடியாதா பரோபகாரத்தை? இதுக்கெல்லாம் பதிலாக இந்த பக்தர்களுக்கு சொல்கிறேன் இந்த கருத்தை. நான் பக்தி கொள்கிறேன், நான் தானம் பண்ணுறேன், நான் தர்மம் பண்ணுறேன், 108 பிரதர்ஷனம் பண்ணுறேன், 1008 காயத்ரி ஜபிக்கிறேன், எல்லாம் சித்த சுத்திக்கு தான். அங்கேயே நிற்காத பக்தன், நீ தொண்டனாக மாறணும். இதுதான் உனக்கு வழி. 5 படிக்கட்டு தான். யார் சொன்னாங்களோ எப்படி சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவுக்கு எட்டினது இந்த வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்கிறேன். நீ பக்தனாக இருக்கிறவன் உடனேயே இமிடியட்டாக தொண்டனாக மாறிக்கோ. தொண்டனாக மாறினவன் சிஷ்யனாக மாறிக்கோ. சிஷ்யனாக மாறினவன் முக்தனாக மாறிக்கோ. முக்தனாக மாறினவன் முருகனாக மாறிக்கோ. இதான் நீ. இதான் சத்தியம். இதுதான் நீ. இது வேற எவனும் சொல்ல மாட்டான், யாரும் சொல்ல மாட்டான், யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். உங்கள் அப்பா அம்மா சொல்லலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அப்போ சொல்லக்கூடிய ஒரே இடத்துல குரு தான் இருக்காங்க. அதனால் நீ இப்போ 5 கேட்டகரியில் உன் லைஃப்பை சக்ஸஸ் பண்ணணும். 1 பக்தன், அது இருக்குது, எல்லா ஜென்மாலையும் உனக்கு பக்தி இருக்குது. நீ இப்போ அதை தொண்டாக மாற்றணும். தொண்டு
சிஷ்யனாக மாற்றணும், நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய அந்த பிரம்மஞானத்தை பூரணமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ முக்தனாவ. உன் கர்மா உன்னை கட்டாது, எந்த கர்மாவும் கட்டாது. நீ இறைவனை நோக்கி பயணிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. இது ஒரு சூட்சுமம் நான் சொல்கிறேன் அடியே. இறைவனை நோக்கி பயணிக்கும் போது, சத்தை நோக்கி பயணிக்கும் போது, சத்காரியங்களில் ஈடுபடும் போது எந்த கர்மாவும் உன்னை தடுக்க முடியாது. நாளாச்சா அங்கே வந்து நீ முக்தனாகிற, விடுதலை ஆகிற, அங்கேயே விடுதலை ஆகிற, வாழும்போதே விடுதலை ஆகிற. அதுக்கப்புறம் நீ ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். நாம் முருகனை வழிபடுறதுனால முருகனாகும். யார் எதை வழிபடுறீங்களோ அதுவாக போகிறீங்க. இந்த அஞ்சு படிக்கட்டு தான் கடைசி வார்த்தைகள். எளிமையாக செயல்படுறதுக்கு, எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு, இல்லறத்தான் எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு, சம்சாரி 1000 ஆசைகளை உடையவன் எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு முதல்ல பக்தன் தொண்டனாக மாறணும். உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவா பண்ணணும். 3வது நிறைய சுவாமியை, குருவை, சத்குருவை முருகனாக நினச்சி, எந்த குருவிட்ட போனாலும் அவனை முருகனாக நினச்சி, நிச்சயமாக நீ உனக்கு முருகன் தான் குருவாக வரும். அதில் சந்தேகமே இல்லை. அதையும் நான் இப்போ சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். யார் உனக்கு இஷ்ட தெய்வமோ அவன் தான் குருவாக வருவாங்க. 4வது அவர்கிட்டேருந்து நிறையா கை கட்டி வாய்ப்பூத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் வேறு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவன் தன்னை 0 பண்ணிட்டானா, அகங்காரத்தை விட்டுட்டானான்னு தான் நுட்பமாக பார்ப்பாங்க. அகங்காரம் அவன் விட்டுட்டானா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லாமலே வரும், பார்வையிலே வரும், டச்சில் வரும். ஸ்பர்ஷ தீட்சை, சக்ஷு தீட்சை, சங்கல்ப தீட்சை வந்துடும். அடுத்தது பிரம்மஸ்வரூபம், அகம் பிரம்மாஸ்மி, அகம் முருகோஸ்மி. இதுதான் நடக்க போகுது. இதை வேறு யாரும் சொல்ல முடியாது. வேறு யாரும் சொல்கிறதுக்கான அதிகாரி ஸ்தானம் இல்லை. அடியனுக்கு இருக்குது. இவ்வளவு உபநிஷத்தை தமிழ் பண்ணினதுனால அடியனை ஃபாலோ பண்ணுற மக்களுக்காக சொல்கிறேன் இந்த கருத்துக்களை. அப்படிலாம் சொல்லி இந்த உபநிஷத்தை 86வது படிக்கட்டில் நாம் எடுத்து வைக்கிறோம். 100 உபநிஷத்தை 108 உபநிஷத்தை பண்ணினா கூட நீங்கள் சிரவண நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதில் வந்து 33% நிரந்தரமாகுதுங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். 33% உனக்கு உன் வாழ்க்கையில் அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். முதல்ல இது நல்லா உள்ளே இறங்க இறங்க என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆகிடும். கை கால்கள்லாம் தானாகவே செயல்படும். சண்டை போட்டுக்க மாட்டேன். இதில் நிறைய நுட்பம் இருக்குது, சொல்ல முடியாது. சொல்கிறது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும், நிறைய நான் பேசணும். சில விஷயங்கள் அப்படியே உள்வாங்குங்க, அதுக்கப்புறம் அதுவே பதில் சொல்லணும் உங்களுக்குள்ளே. நீங்கள் சிந்திக்க அடியன்னு சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் வரும். நான் கிளாஸில் கவனிக்கிற சப்ஜெக்ட் பாடம் எப்படி நடத்துனாங்க, மிஸ் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, சார் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, அங்கே எங்கே போர்டில் என்ன இருக்குனாங்க, சும்மா கடைசியில் பாடத்தை முடிச்சுட்டு இந்த சாக் பீஸை யார் மேலே தூக்கி போட்டாங்க, அதையெல்லாம் நான் படிக்கும்போது, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கும்போது அப்படியே ஞாபகம், ஸ்க்ரீன் அப்படியே ஓடும். வருஷம் ஃபுல்லாக நடந்ததுங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்தக்கூடிய சப்ஜெக்ட் பாடத்தை நம்ம அந்த பாடத்தை படிக்கிறோம்ல, அப்போ கிளாஸில் நடந்தது அப்படிலாம் ஸ்க்ரீனில் அப்படியே ஓடும். இப்படி சொன்னாங்க, இப்படி கிண்டல் பண்ணாங்க, இப்போ கேலி பண்ணாங்க, அப்படிலாம் தோணும். படம் அப்படியே வரும். மிஸ் சொன்ன ஜோக்ஸு எல்லாம் ஞாபகம் வரும். அதுபோல் நீங்கள் இப்போ உள்வாங்குகிற இந்த விஷயம் சிரவணமானது நிச்சயமாக உங்களுக்கு 33% இந்த 5ஐயும் நிச்சயமாக உறுதிப்படுத்தும். அடியேன் உறுதிப்படுத்துகிறேன். அடியேன் வாக்கு பொய்க்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லாஜிக்கோடு தான் சொல்கிறேன், லாஜிக் இல்லாமல் சொல்கிறேன். அதனால் இந்த முதல் ரவுண்டு சிரவணத்தை 108 நோக்கி பயணிக்கிறோம். படிப்படியாக தான் போகிறோம். ஒன்றும் ரொம்ப வேகமும் இல்லை, ஸ்லோவும் கிடையாது. ஆனால் நார்மல் ஸ்பீடு இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு கிளாஸே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வைக்கிறாங்க. இது சொல்லிக் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு வைக்கிறாங்க. ஒரு உபநிஷத்தையே 10 வருஷம்லாம் நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. அப்படியாவது நடத்துகிறாங்க. எனக்கு அதில் சந்தோஷம். சரி, இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் அன்றாடம் உங்கள் நாடி நரம்பில் ஏற வேண்டிய விஷயம். இந்த இனத்துக்கு இன்ஜெக்ஷன் நீங்கள் தான் போடணும். நீங்கள் தான் டாக்டரு. இதெல்லாம் நீங்கள் 108 சிரவணம் முடித்து மனநம் முடித்து நிதித்தியாசனே வெயிட் பண்ணாதீங்க. சிரவணம் பண்ணும்போது அன்னன்னைக்கு கேட்குறத அப்படியே டெலிவரி பண்ணி விடுங்க, ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. போட்டோம், மக்கள் மனம் நிறையட்டும். அத்தர்வண வேதம் பேர் என்ன? இந்த உபனிஷத்து பேர் கோபால பூர்வதாபினி உபனிஷத்.
அப்போனா உத்தரதாபினி ஒன்று இருக்குது. அதான் ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட். பூர்வ உத்தர, முன்பகுதி பின்பகுதி. தட்சிண உத்தரன்னு தான் சொல்லுவாங்க. இது பூர்வ உத்தரன்னு வருது. தட்சிணா சவுத்து, உத்தரனா நார்த்து, பூர்வனா கிழக்கு, மேற்குக்கு பச்சிம்னு சொல்லுவாங்க, பஷ்சிம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். சரி இருக்கட்டும். இந்த கோபால பூர்வதாபனியில் வந்து முதல் பாட்டு வந்து சகுன பிரம்மமாக ஸ்ரீகிருஷ்ணனுடைய சிறப்புகளை, உருவ வழிபாடை, அவருடைய சிறப்புகளை துதிப்பாடுது. கர்மகாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூர்வமாக. நான் இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்த 16-17 மந்திரங்கள் எழுதியிருக்கேன் இன்றைக்கி. அது வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக அவருடைய நாமமும் அவருடைய ரூபமும் அதற்கான அர்த்தமும் ஒரு மந்திரமும். நான் சொன்னேனே, ஒவ்வொரு ஒவ்வொரு மந்திரத்தை இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம வேண்டாம். நமக்கு ஜபம் ஒன்று போதும், ஓங்காரம் ஒன்று போதும். அதனால தான் ஒன்றில் நிற்கிறது புத்திசாலித்தனம். அப்போ ஏன் இத்தனை கேட்டகரியில் எழுதி வச்சுருக்காங்கன்னா, அத்தனை கேட்டகரியில் மக்கள் இருக்கிறான். மக்கள் அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஒருத்தன் ராமன் பிடிக்கும்பா, ஒருத்தன் கிருஷ்ணன் பிடிக்கும்பா, இந்த போண்டா பிடிக்கும்பா, ஒருத்தன் வடை பிடிக்கும்பா, சொல்கிறானா இல்லையா? அதான் கதை. இது கோபால பூர்வதாபினி. அதனால் இது கர்மகாண்டமாக இருக்குது. முதல் இது கர்மகாண்டம்னா என்னது? பக்தியும் பூஜையும் யாகமும் அன்னதானமும் ஆராதனையும் இதெல்லாம் நடக்கும். அதுக்கு செகண்ட் ஹாப்பில் உத்தரதாபினியில் வேதாந்தம் வரலாம். இதுவும் வேதாந்தம் இருக்குது, கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததில் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் முதல் வேர்டே சரியான வேர்டு ஆரம்பிக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போது கோபால பூர்வதாபினி உபநிஷத்தில் 86வது படிக்கட்டில் 86வது உபநிஷத்தான் இந்த உபநிஷத்தை நாம் தமிழ் பண்ணுறோம். இந்த தமிழ் தேவதைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம், சம்ஸ்கிருத தேவதைக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம். நீங்களாம் மற்றவங்க மாதிரி மொழி வேறுபாடெலாம் பார்க்காதீங்க. நாம் பிறந்த மாதிரி தான் அதுவும் பிறந்திருக்கு, நம்மளை மாதிரி தான் அதுவும் பிறந்திருக்கு. நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எவ்வளவு உரிமையும் தகுதியும் அங்கீகாரம் இருக்கோ அதே மாதிரி எல்லாருக்கும் உண்டு. யாரையும் மறைக்க வேணாம், ஒழிக்க வேணாம், அழிக்க வேண்டாம். அதுக்காக பிறந்திருக்கோம். நீ எத்தனை நாள் இருக்க போகிற? நீ நான் எத்தனை நாள் இருக்க போகிறோம்? அது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. நான் அறியாமை. ஆனால் நான் டே ஒன்னே சொல்லியிருக்கேன், சம்ஸ்கிருதமும் தமிழும் 2 கண்ணாக பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்படி தான் பார்க்குறேன், அப்படி தான் பார்ப்பேன். எத்தனை பிறவை எடுத்தாலும் அப்படி தான் பார்ப்பேன். எல்லா மொழிகளையும் 2 கண்ணாக தான் பார்க்கணும். அத்தர்வண வேதம் 49 மந்திரம் இருக்குதுல. குரு வந்து பிரம்மா, சிஷ்யர்கள் வந்து ரிஷிகள். ரிஷிகளுக்கெல்லாம் இதான் வேலை, மேலா நடத்துறது. சத்துர்மாசியம்னு சொல்லுவாங்க. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 4 மாதம் வெளில போகக்கூடாது. பூச்சிகள்லாம் நான் ரோட்டில் தெரியும். மழை காலத்தில் மழை பெய்யும், ரொம்ப சிரமம். வேதாந்த சிந்தனையை, வேத விசாரத்தை ஒரு இடத்துல கேம்ப்பு போட்டு குருமார்கள் அங்கே வருவாங்க. எல்லா குருமார்கள் சந்தேகம் உள்ளவங்கெல்லாம் அங்கே வந்து மேலா. இப்போ கும்பமேளாவே அப்படி தான் நடந்துச்சு. அது பேர் மேலானா சந்திப்புன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் சொல்கிறோம்ல, சந்தித்தல்னு சொல்கிறது. அப்படி சத்துர்மாசியம்னு சொல்லுவாங்க. 4 மாதங்கள் வெளியில் போக மாட்டாங்க, ஒரு இடத்துல தங்குவாங்க. அங்கே எல்லா ஊர் மக்கள், அந்த குருமார்கள், சிஷ்யர்கள், சந்தேகம் உள்ளவர்கள் எல்லாம் கூடுவாங்க. அங்கே இது நடக்கும், விசார வினிமயம் நடக்கும். அங்கே தான் உபநிஷத்தெல்லாம் பேசுவாங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் பேசுவாங்க, 4 மாதம்தான். சரி, அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரிஷிகள் வந்து இதான் வேலை. ரிஷிகள் என்ன வேலை? வேதாந்தம் டவுட்டெல்லாம் கேட்குறது. அவங்களுக்கே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ரிஷிகள் தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. சிஷ்ய ரிஷி, குரு பிரம்மா. பிரஷ்னோத்தர சைலி. பிரஷ்னோத்தர சைலினா கேள்வி பதில். கத்திய சைலி, பத்திய சைலி, பிரஷ்னோத்தர சைலின்னு நிறையா சைலினா
ஒரு கதி, ஒரு ஸ்டைல். எந்த ஸ்டைலில் இருக்குது? ப்ரோஸில் இருக்கா, போயமில் இருக்கா? அப்புறம் இது வந்து கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் இருக்குது. என்ன மேட்ரு, சப்ஜெக்ட் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணகி ஸ்துதி, ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஸ்துதி. அஷ்டதசாட்சர மந்திரம், அஷ்டதசாட்சரம் 18 மந்திரம், 18 எழுத்துடைய மந்திரம். 18 மந்திரம் இல்லை, 18 எழுத்துடைய மந்திரம். மந்திரக்கா மகாத்மியம். சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேபிகி. இனிமேல் சாந்தி பாடம்லாம் இனிமேல் பேச போகிறதில்ல. பல முறை பேசியாச்சு. ஆர்வமுடையவர்கள் எப்படி இருந்தாலும் தொடர்ந்து எல்லா ஆடியோவும் கேட்க போகிறீங்க. 85 வரைக்கும் பேசியிருக்கோம், அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. ஆச்சா, நேராக மந்திரத்துக்கு போயிடலாம். முதல் மந்திரமே சச்சிதானந்த ரூபாய. அப்படி ஆரம்பிக்குது. சச்சிதானந்த ரூபாய, சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய, வடிவமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாய, கிருஷ்ணாய கிருஷ்டகர்மனே, கிருஷ்டகர்மனே எளிதாக வேலை செய்யக்கூடிய, எதாக இருந்தாலும் எளிமைப்படுத்திடுவாராம், சிம்பிளிஃபை பண்ணிவிடுவாராம், தெளிவாக செய்வாராம். கிருஷ்டம் கிருஷ்ணாய நமோ வேதாந்த வேத்யாய, வேதாந்தத்தில் அறியக்கூடியவருமான குருவே, குருவான புத்தி சாட்சினக, எல்லாத்தையும் பொறிகள் செயல்படுத்துது, பொறிகளை புலன்கள் செயல்படுத்துது, புலன்களை மனம் செயல்படுத்துது, மனத்தை புத்தி செயல்படுத்துது. அந்த புத்தியை சாட்சியாக இருந்து ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். புத்தி சாட்சினக, புத்திக்கும் சாட்சியாக பின்னாடி, புத்திக்கு பின்னாடி சித்தம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி பிராணன் இருக்குது, அதுக்கு பின்னாடி சைத்துங்கிற சித்து இருக்குது, அதுதான் சாட்சி. சித்துக்கு பின்னாடி சத்து இருக்குது, சத்து தான் சாட்சி. இதெல்லாம் முன்னுக்கு ஒன்று சாட்சியாக மாதிரி கடைசி சாட்சியாக இருக்கிறது மாறாத சத்து, ஆதாரமான சத்து. வேதாந்த வேத்யாய, வேதாந்தத்தில் அறியக்கூடிய, அரிய பொக்கிஷமான ஞானமாக இருக்கக்கூடிய குருவே, குருவே புத்தி சாட்சினக, புத்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவரை நமோ நமக வணங்குகிறோம். இந்த கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா கிருஷி, விவசாயின்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணுறாரு? நிலத்தை கீறி உழுது விதையிட்டு பயிர் செய்து நீர் பாய்த்து செடி வளர்த்து களை எடுத்து பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அறுவடை செய்து, அது மாதிரி கிருஷி பண்ணுறவர் கிருஷ்ணன். விவசாயம் பண்ணுகிறார். ஒரு இடத்துல மேய்ப்பராக இருப்பார், ஒரு இடத்துல ஞானியாக உபதேசம் பண்ணுறார், ஒரு இடத்துல கோபி வல்லபாய, கோபிகள்லாம் ஜீவாத்மா, வேறு ஒன்றும் இல்லை. கோபிகள்லாம் யார்? ஜீவாத்மாக்கள் எல்லாம் கோபிகள். அதை பற்றி சூர்தாஸ்னு ஒருத்தவர் ஹிந்தி போயிட்டு 1.25 லட்சம் பாடல் எழுதியிருக்கார். சூர் சாகர்னு பேர். நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா லயிச்சு போயிடுவீங்க, ஆட ஆரம்பிச்சிடுவீங்க ஏந்து. அவ்வளோ இது ரசம், வாத்சல்ய ரசம். வாத்சல்யம்னா என்ன? மிளகு போட்டு. வாத்சல்யம்னா குழந்தை பற்று. யசோதா கிருஷ்ணன் 1.25 லட்சம், ஆனால் 25,000 தான் கிடச்சிருக்கு. எல்லாம் சுவாகா பண்ணிடுச்சு காலம். ஆஹா இவ்வளோ போயிடுச்சேன்னு, என்னமோ இவர் எல்லாத்தையும் படிக்க போகிற மாதிரி. இருக்கிறத படித்து 25,000. இதுதான் இப்போ அவங்க கேட்குறாங்க. ஞானிகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, கிடைச்சதை நீ மனதில் படித்தே தம்பி, இல்லை போய் படிப்போ. அஷ்டாதசாட்சரம் முனியோகா வை பிராமணம் ஊச்சுகு, பிராமணம் ஊச்சுகு. முனிவர்களெல்லாம் சேர்ந்து பிரம்மாவை போய் பார்த்து கேள்வி கேட்குறாங்க.
சிஷ்ய பரம்பரையோடு கேட்குறாங்க. ஏன்னா பிரம்மா பார்க்க போகிறான்னா என்ன தான் கேள்வி தான் இருக்க போகுது? நிச்சயமாக வேதாந்தம் தான். இந்த வேதாந்தத்தை எல்லோரும் மைனாரிட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை மாற்றணும். இதுவெல்லாம் ஒரு சேலஞ்சு சிஷ்யர்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்திலே சொல்லி உனக்கெல்லாம் யார் சிஷ்யன் வருவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேதாந்தம் நான் எழுத போகிறேன், உபநிஷத்தை எழுதும்போது அதை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு யார் யார் சிஷ்யர்கள் வருவாங்க? இதுவே ரொம்ப அரிய விஷயம், பொக்கிஷமான விஷயம். இதுக்கெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு எவன் வரப்போகிறான் அவனுக்கு அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் இருக்குது, டைலாக்லாம் இருக்குது. நான் சிரவணம் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். இருக்குது, அவர் உபநிஷத்தில் இருக்குது. இதெல்லாம் பேசியிருக்கேன், முன்னாடி பேசியிருக்கேன். அது செகண்ட் ரவுண்டில் எல்லாம் கிளியர் ஆகிடும். செகண்ட் ரவுண்டை மனநம் என்ன தெரியுமில்ல, சந்தேகமே இருக்காது. நீங்கள் பிரம்மங்கிறதுல சந்தேகமே இருக்காது துளி கூட. இப்போ நீ யார் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறங்கிறல்ல, அப்போ அங்கே சத்தியத்துக்கு உன் மனம் என்ன பண்ணும்? லயமாயிடும். என்ன சொல்கிறது வேதம் எடுத்து சொல்கிறவங்க குரு சாட்சி வந்து முருகப்பெருமான். அப்போ எதுங்க நீங்கள் மறுப்பீங்க? ஆஹா, இவ்வளோ நாள் பொய் பின்னாடியே போயிருக்கேம்மா, என்ன தான் நான் இவ்வளோ நாளாக இங்கெல்லாம் தேடி இருக்கேனா? எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இது ஒன்று போதும் வேதாந்தத்துக்கு. இந்த ஒன்று போதும். என்ன தான் எங்கெல்லாம் தேடி இருக்கேன். அதுதான் சத்குரு வேணுங்க. அதுக்கு புண்ணியம் வேணும். புண்ணியம் இல்லாமல் நீங்கள் இங்கே யாரும் உட்காரல. குழந்தையாக இருக்கட்டும், ரக்ஷிதா 4 எத்தனை வயசு? 8 வயசா? 8 வயசா? ரக்ஷிதாவாக இருக்கட்டும், 8 வயசு உள்ள ரக்ஷிதாவாக இருக்கட்டும், ஒரு 12-13 வயசு உள்ள கௌஷிகா இருக்கட்டும், புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு இங்கே உட்காந்துருக்காங்க. புண்ணியத்தினுடைய நீங்கள் யாருமே உங்களை இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளெல்லாம் நம்ம பாவி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம பாவி அல்ல, நம்ம பரம்பொருள். அவருடைய புத்திரனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், தாசனாக இருக்கலாம், தொண்டனாக இருக்கலாம், சிஷ்யனாக இருக்கலாம். ஆனால் அவருடைய அம்சம் நாம். பரமேஸ்வரன் பல இடத்துல வருத்தப்படுவாங்க, என்னதான் இருந்தாலும் அவன் என் பக்தன் அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் வந்து இது பண்ணுவான், விஷமம் பண்ணுவான். இப்போ தான் விஷமம் பண்ணுறான், ஆரம்பத்தில் ஒழுங்காக தான் இருந்தான். அதை நினச்சி பார்ப்பார். எனக்காக அவன் எதையும் செய்வான் அவன். ஏன்னா ஒரு நேரத்தில் அவன் சிவபுத்திரனுக்கும் சிவபக்தனுக்கும் சண்டை வரும், முருகப்பெருமானுக்கும் சிவபக்தனுக்கும் சண்டை வரும். சுவாமி முருகப்பெருமான் யார்கிட்டையும் போய் எதுவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். அயாச்சகம், யார்கிட்டையும் கேட்க மாட்டார். அப்புறம் சுவாமி வேறு வழி இல்லை, அவனை கொல்ல முடியலன்னா அவன் சிவபக்தனாக இருந்திருக்கான் ஒரு காலத்தில். ஆனால் நியாயம் சுவாமிகிட்ட இருக்குது. அதனால் சரி கதையை முடிக்கணும், கணக்கை முடிக்கணும்ல, கணக்கை முடிக்கணும். மரணம் இல்லை, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஒரு பாடத்தை நடத்துகிறாங்க, அதனால் இந்த சீனை முடிக்கணும் இல்லையா? அந்த சினிமாவை முடிக்கணுமா வேணாமா? அந்த ட்ராமாவை முடிக்கணுமா வேணாமா? சிவபக்தனா சிவபுத்திரனா அப்படின்னா சிவபுத்திரன் எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்கார். தர்மத்தின் பக்கம் நிற்கிறார், சத்தியமாக நிற்கிறார். அப்படி அந்த கதையை முடிப்பாங்க. முனியோகோ பிராமணா முச்சாத்த க பரமதேவோ தேவக பரமோ தேவக, யார் மேலான தேவதை? இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, இப்போ கேட்குறாரு ஆரம்பத்துலேருந்து. க பரமோ தேவக, யார் மேலான கடவுள்? குத்தோ மிருத்தியோ பிபத்தி, யாரை பார்த்து யமனே பயப்படுறான்? கஷ்ய விஞ்ஞானே அகிலம் விஞ்ஞாத்தம் பவதி, யாரை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியும், அகிலத்தையும் அறிய முடியும் யாரை அறிந்தால். கேன இதம் விஸ்வம் சம்சாரதி, யாரால் இந்த விஸ்வம், விஸ்வம்னு ஒரு பேர் ஒருத்தர் வந்துட்டு இருக்கார் பார்த்தீங்களா? விஸ்வம்னு ஒருத்தர் பேர். கேன இதம் விஸ்வம் சம்சரதி, யார் இந்த உலகத்தை நடத்துகிறார்கள்? கேள்வி எக்கச்சக்கமாக அடித்து விட்டாங்க சிஷ்யர்கள். எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா பிரம்மா அடிக்கடி பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். அதோட பெருமாள் அதோட பிகு. பரமேஸ்வரன் கிட்டக்க ஒய்ஃபே போக முடியாது, எப்போ பார்த்தாலும் யோகத்தில் உட்காந்துருக்கோம், எப்போ கண்ணு திறக்கணும்னே சொல்ல முடியாது. அதனால் எல்லாருமே காத்திருப்பாங்க. அதனால் கேள்வியெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு போய் அவரை பார்க்கும்போது எல்லா கேள்வியும் கேட்டுடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து
தது ஹோச்ச பிராமணக, பிரம்மாவை தான் பிராமணன் சொல்லிட்டு வருது. பிரம்மத்தை தேடுபவர்கள், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள், பிரம்மத்தை தேடியவர்கள் பிராமணர்கள். யாரெல்லாம் பிரம்மத்தை நோக்கி பயணிக்கிறீங்களோ, சிஷ்யன் ஆகிட்டிங்கனாலே துவஜ்ஜி தான். நீங்கள் அங்கேயே நீங்கள் என்னைக்கு நீங்கள் உண்மையான சிஷ்யனாக, ஃபைத்ஃபுல்லாக டெடிக்கேட்டடான சிஷ்யனாக ஆகிட்டிங்கன்னா, அங்கே உங்களை குரு ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க ஏற்றுண்டா தான் நீங்கள் சிஷ்யனாக ஆக முடியும். குரு இல்லாமல் எப்படி சிஷ்யன் ஆவீங்க? ஸோ குரு ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. உண்மையான ஃபைத்ஃபுல்லான சிஷ்யனாக இருந்தால் கண்டிப்பாக குரு ஏற்றுக்கிட்டா அங்கேயே நீ பிராமணன் ஆகிற. பிராமணங்கிறது ஒரு உன்னதமான நிலை, முக்கியமாக அறிவு நிலை, ஞான நிலை. யாருக்கிட்டையெல்லாம் பிரம்ம ஞானம் இருக்கோ அவங்கெல்லாம் பிராமணர்கள். அவ்வளோதான் விஷயம். வேதத்தினுடைய ஆதாரத்தில் பேசுகிறேன், இதுக்கெல்லாம் மந்திரங்களோடு பேசியிருக்கேன் ஏற்கனவே. தது ஹோவாச்ச பிராமண, பிரம்மாவை தான் பிராமணன் சொல்லுது. தது ஹோவாச்ச பிராமண, பிராமண பிரியாயன்னு ஒரு மந்திரமே இருக்குது தெரியுமா? சஹஸ்ரநாமத்தில் பிராமண பிரியாயன்னு வரும். முருகனுக்கு எல்லா கடவுளுக்கும் அந்த மந்திரம் வரும். என்ன அர்த்தம்? வேதாந்தத்தில் வந்துட்டான்னு அர்த்தம், சிஷ்யனாக இருக்கான்னு அர்த்தம். வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பிறப்பை சொல்லலை, ஜாத்தியை சொல்லலை அடியன். தது ஹோவாச்ச பிராமணக கிருஷ்ணோ வை பரமம் தெய்வதம் கிருஷ்ணோ வை பரமம் தெய்வதம். எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய ஞானி இவர் எல்லா பதவிகளும் அடைஞ்சவர் தான், ஜெகத்குரு ஞானி. என்ன பண்ணியிருக்காரு? தசாவதாரம். அதில் கிருஷ்ணாவதாரம் மிக முக்கியமான ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம், உபதேசம். கடவுள் மனிதனுக்கு சொன்னது, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். என்ன நீங்களாம் தமிழர்களா? வெரி குட். நான் அப்பப்போ வருது பாரு, எடுத்து விட்றாரு பாருங்க தலைவர். மனிதன் இறைவனுக்கு சொன்னது. கிருஷ்ணோவை பரமம் தெய்வதம் கோவிந்தான் மிருத்யு விபேதி. கோவிந்தனை பார்த்து மரணம் பயப்படுகிறது. ஏன்? ஞானி. இப்போ மாயா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே ஞானிகள்கிட்ட வேலையை காட்ட முடியாது. மாயா யாரை வச்சு செய்யும்? பிரம்மஞானமே இல்லாத முட்டா பசங்களை தான் வச்சு செய்யும். எப்போ பார்த்தாலும் சூழ்நிலை சரியில்லைன்னு அவர் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சொல்லிட்டுருப்பான். என்ன காரணம்? சூழ்நிலை சரியாக இருக்குமா? ஐயா வராங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி வைங்க, ரோடை கிளியர் பண்ணி வைங்க, சிகப்பு கம்பளம் போய் விசித்து 2 பக்கமும் ஏசியெல்லாம் போட்டு மிஷின், ஆளுக்கு ஒரு மிஷின் கையில் வச்சு விசிறி விடு. என்ன அப்பேற்பட்ட அவராணி. தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூழ்நிலை சரியில்லாமல். அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஜாதகம் சரியில்லைன்னதுன்னா பிறப்ப அதுவே புரியாமல். மெய்ப்பொருளே ஒன்றுமே புரியல ஒருத்தனுங்க. பொய்யெல்லாம் முடிச்சு இவர் சௌகரியப்படி வாழ்க்கை நடக்கணுமா? கொஞ்சம் சின்னதாக ப்ராப்ளம், சந்திராஷ்டமம் ஏதாவது ஒன்றா உடனே சந்திராஷ்டமம். இப்போ தெரியுதில்ல, நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆத்மனசு காமாயன எல்லாம் சுயநலக்கார பசங்களா அப்படின்னு சண்டைக்கு போகிறதுக்காக சொல்லி கொடுக்கல. உலகமே அதுதான் சுபாவம், அதுதான் சுபாவம்னு சொன்னாங்க. புரியுதா? மனிதனை சுபாவம்னு சொன்னது அவன் விருப்பப்படி தான் போவோம். நான் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டலாம், அதெல்லாம் சும்மா நீ சொல்லிக்கலாம். நான் என் பிள்ளை இல்லைன்னா நான் என் பிள்ளைங்களுக்காக தான் என் உயிரோடையே இருக்கேன். இந்த உயிரையே நான் வச்சுருக்கிறது அதனால தான் நான் சாப்பிட்றேன், சோளாபுரி சாப்பிட்டேன். அதெல்லாம் ஏமாத்து வேலை. புரியுதா? அப்படி சொல்லுவாங்க, ஒய்ஃப் அப்படி சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவாங்க, அன்பே 6 உயிரே அப்படி சொல்லுவாங்க. நீ இல்லை, நீ இன்றி நான் உண்டு, நான் இன்றி நீ இல்லை, எல்லாம் சொல்லுவான். எல்லாம் என்னது?
அவனில்லை வரமாட்டான் நம்பாதே. அதான் உண்மை. இதை மெய்ப்பொருள் உள்ளே போயிடுச்சுன்னா நீ டிபெண்ட் பண்ண மாட்டல்ல, அதுக்கு சொல்ல வரேன். நீ டிபெண்ட் பண்ணக்கூடாது, பரம்பொருளை தான் டிபெண்ட் பண்ணணும். நீ எது கேட்டாலும் சுவாமிகிட்ட தான் கேளும். இல்லை உன் உள்ள கேளு, உனக்குள்ளே கேளு. ஞானம் இருந்தால் உள்ளே கேளு, இல்லையா சுவாமிகிட்ட கேளு. ரெண்டும் ஒன்று தான். யார் கேட்குறா? நீ பேசுகிறதுலாம் யார் கேட்குறா? சத்து தான் கேட்குது. நல்லா புரிஞ்சுங்க. சித்து கேட்குது, சத்து இது சித்து வாயால் கேட்குது லப 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 லபன்னு. சத்து சைலண்ட்டாக கேட்குது, காதால் கேட்குது. வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் கேட்குது தான். எப்படி தமிழில் விளையாடலாம் போல இருக்கு. பரமம் தெய்வத்தம் கோவிந்தனை பார்த்து யமன் பயப்படுது. ஏன்? ஞானி. கோபிஜன வல்லபா, கோபியர்கள். கோபிஜன வல்லபன்னா அன்புக்கு பிரியமானவர், அன்புக்கு பாத்திரமானவர், காதலர். கோபிஜன வல்லபாய. புரியுதா? ஞானே ஏத்தது விஞ்ஞாத்தம் பவதி. யாரை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலான்னு ஒரு கேள்வி கேட்டார்ல. ஞானேன ஏத்தது, இவரை அறிந்தால் விஞ்ஞாத்தம் பவதி, சகலத்தையும் அறிந்ததாக ஆகிறது. அதாவது கோபியர் வல்லபாய கோபியருங்கிறது ஆத்மாக்கள். ஆத்மாக்கள்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய, ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க. சகுனத்தில் அப்படி தான் ரெண்டாக பிரித்து தான் பேசுவாங்க. துவைத்தம் அது. எது ஆதி? அத்வைதம் தான். ஒன்று தான் இப்போ ரெண்டாக இருக்குது. இப்போ அதை புரியறதுக்காக என்ன பண்ணுறாங்க? கோபியர்கள் ஜீவாத்மா அனுபவமும் அப்படி தானே இருக்கு. எது வரைக்கும் இருக்கும்னா, நீ அத்வைத நிலையை தொடர வரைக்கும், சமாதி நிலையை அடையிற வரைக்கும் அந்த துவைத்தமாக தான் இருப்பேன். அந்த அவன் எவனும் சமாதி நிலைக்கு போகிறதில்ல, போனால் திரும்புறதில்ல. அதனால் அத்வைதத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. புரியுதா? அனுபவம் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன தான் இருக்கும்? துவைத்தமாக தான் இருக்கும். தப்பாக ரைட்டானா? தப்பு கிடையாது, சரிதான். அனுபவம் துவைத்தம், அனுபவத்தி அத்வைத்தம். அனுபவத்தில் இருக்கும், ஆராய்ந்து பார்த்தால் இருக்காது. ஆராய்ந்து பார்த்தால் ஒன்று தான் இருக்கும், அனுபவத்தில் ரெண்டு இருக்கும். அதனால் துவைத்தத்தை வச்சு தான் அத்வைதத்தை சொல்ல முடியும். டைம் ஆச்சு, நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க எல்லோரும். கோபிஜன வல்லபாய, கோபியர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய, பிரியமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். ஸ்வாகா இதம் விஸ்வம் சம்சரதி. அடுத்த கேள்வி, இந்த உலகத்தை இயக்குவது ஸ்வாகா, பரம்பருடைய மனைவி. ஸ்வாகா அக்னியினுடைய மனைவின்னு சொல்லலாம். அக்னி தான் பரம்பொருள்னு வச்சுங்களேன். ஸ்வாகான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்வாகா தான் மாயை. ஸோ மாயை தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. அது என்ன பண்ணும்? தோன்றும், நிற்கும், மறையும். அணுக்களாக பிரிஞ்சு கிடக்கு. 5 விதமான அணுக்களாக பிரிஞ்சு கிடக்கு. 3 வித குணங்களாக பிரிஞ்சு கிடக்குது. ஒன்று தான் 3ஆகி 5ஆகி 9ஆகி பலவாகி நிற்கிறது. இதெல்லாம் புரியுதா? வேதாந்தம் ஒரு அரிய பொக்கிஷங்க. ஏன்னா இருக்கிறத சொல்லுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. எந்த மாயாஜாலமும் அது பண்ணலை. ஆனால் அந்த மெய்ப்பொருள் அறிஞ்சாலே போதும். ஞானமாக இருக்க. எப்படி பரம்பொருள் நமக்கு செய்கிற நன்மைகள் நமக்கு தெரியாது, அது மாதிரி ஞானம் நமக்கு செய்கிற நன்மைகள், அப்பா அம்மா நமக்கு செய்கிற நன்மைகள் தெரியாது, பிரம்ம நமக்கு செய்கிற நன்மைகள் தெரியாது, குரு நமக்கு செய்கிற நன்மைகள் தெரியாது. காலம் பதில் சொல்லணும்னு சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வேலையை அவங்க செய்வாங்க, அவங்க தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் தான் முதல்ல இப்படி பார்க்குறதா, அப்புறம் இப்படி பார்க்குறதா, அப்புறம் அப்படி பார்க்குறதுன்னு முதல்ல ஈக்குவலாக பார்ப்பீங்க, அப்புறம் மேலே பார்ப்பீங்க, அப்புறம் ரொம்ப உயரத்தில் பார்ப்பீங்க. மூவரையுமே பிரம்மத்தையும் சரி, அப்பா அம்மாவையும் சரி, குருவையும் சரி ஆரம்பத்தில் நார்மலாக தான் பார்ப்பீங்க. தெரியாது இல்லை, அறியாமை. எப்படி பார்த்தாலும் அவங்க அதனால் அதான் சுகிருதுன்னு பேர். இந்த 3 பேருக்கு சுகிருதுங்கிற ஒரு பதவி இருக்குது. சுகிருதுன்னா என்னது? சதா நீங்கள் என்ன தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நல்லது தான் பண்ணுவாங்க. இந்த 3 பேர் தான், வேறு யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஏன்னா அவங்க உறவு, 3 பேரும் உறவு உங்களுக்கு.
3 பேரும் உங்களுக்கு உறவு. அதனால் 3 பேரை நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை கடந்து உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி 3 மந்திரம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ